பிரிட்டன்ல இருந்து ஒருத்தர் மோடியை பத்தி பேசியிருக்காரு. ஆனா அவர் சொன்ன கருத்துக்கள் தான் இப்போ வைரல். பாகிஸ்தான்ல இருந்து ஒரு நல்ல விஷயமும் வரல, உலக பிரச்சனைகளுக்கு அதுதான் காரணம்னு அவர் சொல்றது உண்மையா? வாங்க பார்க்கலாம். இந்திய பிரதமர் மோடிக்கு அவருடைய 75வது பிறந்த நாளுக்கு பிரிட்டன் அரசியல் விமர்சகர் டாமி ராபின்சன் வாழ்த்து சொல்லியிருக்கார். இவரோட பேச்சில தான் சில பரபரப்பான கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. மோடி வெறும் அரசியல்வாதி இல்ல, அவர் ஒரு மக்கள் தலைவர். உலகத்துல ஜனரஞ்சகவாதம்ங்கிறது ட்ரம்ப்ல தொடங்கல, அது மோடி கிட்ட இருந்துதான் தொடங்குச்சுன்னு சொன்னாரு. மேலும் இந்திய இந்துக்களுக்கு மோடி முன்னுரிமை கொடுக்கிறதை அவர் பாராட்டினார். சட்டவிரோத குடியேற்றம், குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வர்ற குடியேற்றத்தால இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்குன்னு அவர் சொன்னதுதான் இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். காஷ்மீர்ல நடக்கிற வன்முறைகள்ல இந்துக்கள் இல்ல, அதே மாதிரி வன்முறை எங்க நடந்தாலும் அதுல இந்துக்கள் இருக்க மாட்டாங்கன்னு டாமி ராபின்சன் உறுதிபட தெரிவித்தார். மோடி இஸ்லாமிய மேலாதிக்கம் மற்றும் வன்முறைக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவைன்னும் சொன்னாரு. பிரிட்டன்லேயும் வங்கதேசத்திலிருந்து வர்ற சட்டவிரோத குடியேற்றம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த விஷயத்துல இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குன்னு அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு, அங்கிருந்து ஒரு நல்ல விஷயமும் வந்ததில்லை. பெரும்பாலான உலக பிரச்சனைகளுக்கு பாகிஸ்தான் தான் காரணம்னு டாமி ராபின்சன் சொன்னார். பயங்கரவாதத்தை கையாள்வதில் மேற்கத்திய நாடுகள் பலவீனமாயிருக்குன்னு அவர் ஆதங்கப்பட்டார். இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் பாகிஸ்தான் மற்ற உலக நாடுகளுக்கும் அதே மாதிரிதான் செய்யுதுன்னு அவர் சொன்னார். பிரிட்டன் அரசியல் விமர்சகர் டாமி ராபின்சனின் இந்த கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.